அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 30, 2025 தை 17ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நாம் கலங்கி நிற்பதால் காலமும் நின்று விடாது. காலத்தோடு சேர்ந்து பயணம் செய்யுங்கள். காலம் அனைத்தையும் மாற்றும். அனைத்து காயங்களையும் ஆற்றும். விரைவில் நீங்கள் விரும்பும் ஒரு சிறப்பான வாழ்வை காலம் உங்களிடம் வந்து சேர்க்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் எதில் பயணிப்பவர்களாக இருந்தாலும் இப்பொழுது நமது நடையை தொடங்குகிறோம். இப்பொழுதிலிருந்து நமக்கான நேரம் தொடங்குகிறது. முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் முதல் நிகழ்வாக நாம் எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டியது நமது பயிற்சிகள் முயற்சிகளுக்கு முன்பாக, எல்லா பயிற்சிகளுக்கு முன்பாக, அதாவது தோப்பு கர்ணமாகட்டும், அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சிகளாகட்டும், இவைகளுக்கெல்லாம் முன்பாக நாம் செய்ய வேண்டியது நமது தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்ச்சிகளை செயல்களை அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம இப்படித்தான் தொடங்கணும். இப்படி தொடங்கினா அது வெற்றியில் நிறைவடையும். ஏன்னா நம்ம மேலே இந்த உலகத்திலேயே அக்கறை வைத்திருக்கக்கூடிய, அன்பு வைத்திருக்கக்கூடிய, நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படக்கூடிய ஜீவன்கள் அப்படின்னா இவங்க தான். நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள். ஸோ இவங்களை நம்ம வழிபட்டு நம்ம செயல்படுத்தினோமானால் அவர்களின்
துணையோடு நாம் அதை வெற்றி காண முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் இவ்வாறாக தொடங்குவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே தான் இருப்பேன். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவூட்டுவேன். இதுபோக உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றி கூறுதல், வாழ்த்து கூறுதல், நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முக்கிய கேள்விகள். அந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை நாம் மனதில் எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இப்படி இந்த முக்கிய முத்தான 3 கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை தேடி நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நினைவூட்டல்களில் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவது. தொடர்ந்து நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி செய்வோம். இந்த பயிற்சியை பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது வார்ம் அப் செய்வது போலவா அப்படின்னு சில பேர் எண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறது இரத்த ஓட்டத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான பயிற்சி அப்படிங்கிறத மனதில் கொள்ளணும். இந்த 9 மூட்டு பயிற்சி மூட்டுக்களில் தான் நமக்கான சிவப்பு அணு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மஜ்ஜையின் வாயிலாக தான் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி ஆகும். இந்த சிவப்பு அணுக்கள் தான் நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து செல்லுகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ நம்மளுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கு, நமக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துவதற்கு, நமக்கு அன்றாடம் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த சிவப்பு அணுக்களின் வாயிலாக நம்மளுடைய உடல் முழுவதும் ஆக்சிஜன் அப்படிங்கிறது போய் சேருவதனால தான் 8 நடை பயிற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக, 8 நடை பயிற்சியிலேயே நீங்கள் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கும். இருந்தாலும் அந்த மூட்டுக்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே தயார்படுத்தி விட்டு அதன் பிறகு செய்வதனால நம்மளுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம 9 மூட்டு பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். இதுபோல் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்கள் முயற்சித்து தொடங்கணும். இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை ஒரு எளிய பயிற்சி, எளிதான பயிற்சி, நேரம் குறைவான பயிற்சி, உடல் வலி இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் தான் அப்படின்னு நீங்கள் மனதில் அதை நித்தம் என்ன எல்லா பயிற்சிகளுமே எளிதாக இருக்கும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது அதுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அதாவது இப்போ தோப்பு கரணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், தோப்பு கரணத்தில் 3ஆக ஆரம்பிங்கள், 5, 7 அப்படின்னு உங்களுடைய உடல் வாகு சரியாகும் வரை நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் 9 மூட்டு பயிற்சியை நீங்கள் முழுமையாக செய்யணும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ வார்மப்பா அப்படின்னு கேட்டால் வார்மப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அது ஏன் பண்ணுறோங்கிறத நம்ம தெரிந்து செய்யணும். ஸோ நம்மளுடைய இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு நித்தம் நாம் நம்மளுடைய மஜ்ஜைகளுக்கு பேருதவி பண்ணுறோம். எல்லா மூட்டுக்களையும் அசைத்து தயார் நிலையில் வைக்கிறோம். அதன் பிறகு நம்ம தோப்புக்கரணம் செய்வோம். அதன் பிறகு நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொள்வோம். இப்படி பயிற்சிகளை முறையாக செய்பவர்களுக்கு பலன் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு பழகுவதற்கு, பயன்படுத்துவதற்கு நம்ம டைகர் கிளப்பு கிடையாது. ஸோ டைகர் கிளப் அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்து வைத்திருப்பீர்கள், இல்லை மற்றவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைகர் கிளப் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சியை ரொம்ப எளிதாக ஒரு இதே யூடியூப்லேயே 8 நடை பயிற்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கொடுத்துட்டு நான் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள சூட்சமம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது தொடர் முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிட்டும். நிறைய பேர் இது எடை இழப்புக்கானது அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். எடை இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, எடை இழப்புங்கிறது உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற, உங்களுடைய பரம்பரைக்கு ஏற்றன்னு பல்வேறு காரணிகள் இருக்கும். ஸோ நம்ம உடலை சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடை, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற எடை, உங்களுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற எடை அப்படின்னு பல்வேறு காரணிகள் இதில் உண்டு.
அப்போது இந்த சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறதும், நாம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட நம்மளுடைய உடல் வந்து எல்லா இடத்துலையும் வளையணும், நெளியணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு மாடிப்படி ஏறினா இளைக்காமல் இருக்கணும், மூச்சு வாங்காமல் இருக்கணும். நம்ம ஒரு 4, 5 கிலோமீட்டர் ஏறி நடந்து போனால் கூட எந்தவித உடல்லையும் வந்து சோர்வு இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது. இப்போ மலை ஏற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏறும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா டஸ்ஸு புஸ்ஸுன்னு இந்த சுவாசம் அப்படிங்கிறது ஒரு சீராக இல்லாமல் தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் 8 நடை பயிற்சியை மேற்கொண்டவர்கள், நீங்கள் வந்து தொடர்ந்து சரியாக பயணிப்பவர்கள், நீங்கள் மாடிப்படி ஏறினாலும் உங்களுக்கு எந்தவித மூச்சுக்கும் ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் எதுக்கும் வாய்ப்பே இருக்காது. இதை பல்வேறு நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு அவங்க பரிமாறும்போது அதில் சொல்லுவாங்க. தனக்கு வந்து சுற்றுலாலாம் போகும்போது என்னால் வந்து ரொம்ப எளிதாக பயணிக்க முடிகிறது, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடக்க முடிகிறது. அதுதான் இந்த 8 நடை பயிற்சி. ஸோ 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பதற்கும், நம்மளுடைய உடல் மனம் புத்தி மூன்றும் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கும் தான் நம்ம இதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாரும் இதை உணர்ந்து எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வதற்கு முனைப்போடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தியாகிகள் தினம். ஜனவரி 30ஆம் தேதியை மார்ட்ரீஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். மகாத்மா காந்தி அவர்களின் நினைவாக ஜனவரி 30ஆம் தேதியை தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். இந்த நாளை ஷாஹித் திவாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்களை பிர்லா மாளிகையில் வச்சு நாதுராம் கோட்ஸே அவர்கள் சுட்டு கொன்றதை குறிக்கிற வகையில் தேசிய அளவில் தியாகிகள் தினம் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காந்திஜி ஒரு சுதந்திர போராட்ட வீரர், மிகுந்த மன உறுதி கொண்ட எளிய மனிதர். இந்தியாவின் சுதந்திரம், நலன் மற்றும் வளர்ச்சிக்காக தனது உயிரையும் கொடுத்தவர். தியாகிகள் தினத்தை நாம் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, தியாகிகள் தினம் அன்று குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் சமாதிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துவாங்க. தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் ஆயுதப்படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து வணக்கம் செலுத்துவாங்க. இந்திய தியாகிகள் நினைவாக நாடு முழுவதும் காலை 11 மணிக்கு அனைத்து குடிமக்களும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க. நம்ம டைகர் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இன்னைக்கு இந்த மௌன அஞ்சலி செலுத்துவோம். காலையில் 11 மணிக்கு எல்லா தியாகிகளையும் நினச்சி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அவங்க செய்த தியாகங்களையும் நினச்சி நாம் அவங்கள போற்றி வணங்குவோம். இப்போ நம்ம காந்திஜி அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கலாம். முதல் நிகழ்வு, காந்திஜி அவர்கள் சிறு வயதில் சிறு பிள்ளையில் பள்ளி பருவத்தில் படிக்கும்போது நடந்த நிகழ்வு. ஒரு நாள் அந்த பள்ளியின் ஆய்வாளர் திரு கில்ஸ் அவர்கள் பள்ளியை மேற்பார்வையிட வந்திருந்தாங்க. அப்போ காந்தி அவர்கள் படிக்கிற வகுப்புக்கு வந்து குழந்தைகள் கிட்ட 5 வார்த்தைகள் சொல்கிறேன், அந்த வார்த்தைகளை உங்கள் நோட்டில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. 5 வார்த்தையில் காந்திஜி அவர்களுக்கு கெட்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியலை. அப்போ அவர் பார்க்கும்போது அந்த ஆய்வாளருக்கு பின்னாடி இருந்த இவருடைய வகுப்பாசிரியர் பக்கத்து மாணவனை கை காட்டி அவன் ஸ்லேட்டில் இருந்து பார்த்து எழுத சொன்னாங்க.
ஆனால் காந்தி அவர்கள் அதை பார்த்து எழுதவே இல்லை. ஆய்வாளர் போனதுக்கு அப்புறம் வகுப்பாசிரியர் வந்து காந்திஜிகிட்ட கேட்டார், நான் சொன்னேன்ல பக்கத்து பையனை பார்த்து எழுதுன்னு, எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை, எனக்கு பார்த்து எழுதுறதுல விருப்பம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதினேன் அப்படின்னு பதில் கூறினார். இந்த நிகழ்வு காந்திஜி அவர்களின் நேர்மையை எடுத்து காட்டுற விதமாக இருந்தது. அடுத்த நிகழ்வு, காந்திஜி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பின உடனே பம்பாயில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்றிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு உதவியாக காக்கா சாஹேப் அவர்கள் கூட இருந்தார். அப்போ ஒரு நாள் காந்திஜி அவர்கள் தனது மேஜையை சுற்றி சுற்றி வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருந்தார். அப்போ காக்கா சாஹேப் அவர்கள் வந்து, ஏதாவது உதவி வேணுமா, என்ன தொலைச்சிங்க, நான் அதை தேடித்தரவா அப்படின்னு கேட்டார். அப்போ காந்திஜி அவர்கள், என்னுடைய பென்சிலை காணோம், அதை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது காக்கா சாஹேப் அவர்கள் சொன்னாங்க, அது ஒரு குட்டி பென்சில் தானே, அந்த பென்சில் வேண்டாம், வேறு பென்சில் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அந்த பென்சில் தான் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தார். இவர் சொன்னார், இல்லை என்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது, இதை வச்சு எழுதி முடிச்சுட்டு கூட நீங்கள் அதை தேடுங்க, நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அந்த பென்சில் தான் வேணும் அப்படின்னு திரும்பவும் தேடிக்கிட்டே இருந்தார். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பென்சில் இல்லைன்னா இவர் எழுத மாட்டார் அப்படின்னு. 2 பேருமா தேடி அந்த பென்சிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா அது ரொம்ப குட்டியாக இருந்தது அந்த பென்சில். அப்போ அவர் கேட்டார், இந்த குட்டி பென்சிலை ஏன் இவ்வளோ நேரம் தேடினீங்க, இந்த பென்சில் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது காந்தி பதில் சொன்னார், ஆமாம், இது மெட்ராஸில் நடேசன் அவர்களின் குட்டி பையன் எனக்கு அவருடைய பென்சிலை தந்தார். எவ்வளவு அன்புடனும் பாசத்துடனும் அந்த குட்டி பையன் எனக்கு இந்த பென்சிலை கொடுத்தான், இதை போய் நான் தொலைக்கலாமா, இது அவருடைய பாசத்தின் வெளிப்பாடாக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். காந்திஜிக்கு குழந்தைகள்னா எப்பவுமே ரொம்ப பாசம், குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக அன்புடனும் இருப்பார். இந்த நிகழ்வு அவருடைய பாசத்தின் வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம். அடுத்த நிகழ்வு, ஒரு முறை காந்திஜி அவர்கள் நிறைய குழந்தைகளுடன் கலந்துரையாடி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு குட்டி பையன் வந்து காந்திஜி அவர்கள்கிட்ட கேட்டான், நீங்கள் ஏன் சட்டையே அணிவிக்கிறதில்ல அப்படின்னு. அப்போ காந்திஜி சொன்னார், என்கிட்ட சட்டை வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை, அதனால தான் நான் சட்டை அணியறதில்ல அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மாணவன் சொன்னான், நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு சட்டை கொடுக்கட்டுமா, ஒரு குர்தா தைச்சி கொடுக்கட்டுமா, எங்கள் அம்மா நல்ல சட்டை தைப்பாங்க, என்னோட சட்டையெல்லாம் எங்கள் அம்மா தான் தைச்சி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு குர்தா தைச்சி நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அப்போ காந்தி சொன்னார், இல்லை எனக்கு ஒரு குர்தாலாம் பத்தாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு 2 குர்தா 3, இல்லை உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லுங்கள், நான் தைச்சி தர சொல்கிறேன் எங்கள் அம்மாவை அப்படின்னு சொன்னான். அப்போ காந்திஜி சொன்னார், இல்லைப்பா, எனக்கு வந்து எல்லா மக்களுமே சட்டை அணிவிக்கிற அளவுக்கு எல்லா மக்களும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கும்போது தான் நானும் சட்டையை அணிவிச்சுக்குவேன். எனக்கு 40 கோடி சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அந்த அளவுக்கு உன்னால் தைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எல்லா குழந்தைகளும் காந்திஜி அவர்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முழு தேசமும் காந்தியின் குடும்பம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் மக்கள் எல்லாருமே காந்திஜி அவர்களை தேச தந்தை அப்படின்னும் தேசப்பிதா அப்படின்னும் பாசத்தோடு அழைக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே காந்திஜி அவர்களின் நேர்மையையும் அவர் குழந்தைங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்தையும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரு மேலேயும் வச்சிருக்கிற பாசத்தையும் வெளிக்காட்டுற விதமாக இருக்குது. காந்திஜி அவர்கள் நம்ம நாட்டுக்காக செய்த தியாகங்கள் நிறைய, கடைசியில் அவருடைய இன்னுயிரையும் நீத்தாரு. காந்திஜியை இன்னைக்கு நம்ம நினைத்து தியாகிகள் தினத்தை 2 நிமிடம் மௌன அஞ்சலியாக நாம் செலுத்துவோம். நன்றி. இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்னைக்கு வந்து தேசிய தியாகிகள் தினம் அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகளோட நினைவு தினத்தை தியாகிகள் தினமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. தியாகிகளை நினைவு கூறும் விதமாக இன்னைக்கு பகல் 11 மணிக்கு ஒரு 2 நிமிடம் எல்லோருமே வந்து தியாகிகளை எண்ணி அவர்களுக்கு நாம் வந்து
ஒரு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நினைவூட்டினாங்க. ஸோ இதை இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மொபைலில் அலாரமாகவே செட் பண்ணிக்கிறங்க. 11 மணிக்கு நீங்கள் வந்து எல்லோரும் ஒரு 2 நிமிடங்கள் ஒரு மௌனமாக இருக்கக்கூடிய இடங்களில் முடிந்தால் எழுந்து நின்று நீங்கள் வந்து மௌன அஞ்சலி செலுத்துங்கள். அதே போல் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அமர்ந்த நிலையில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் அமர்ந்த நிலையில் கூட நீங்கள் அவர்களை எண்ணி மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும். இது இந்தியர்கள் சார்பில் நம்மளுக்காக தியாகி அப்படின்னு நம்ம சொன்னாலே, எதையாவது தியாகம் செய்திருந்தால்தான். இன்றைக்கி பிறருக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தியாகம் செய்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, எதையாவது செய்கிறோமான்னா நிறைய நேரங்களில் இல்லை அப்படிங்கிற பொருள் தான் வரும். ஏன்னா இன்றைக்கி பிறருக்காக நம்மளுடைய பணத்தையோ, நம்மளுடைய நேரத்தையோ, நம்மளுடைய உழைப்பையோ எதையுமே யாருமே கொடுப்பதற்கு தயாராக இல்லை இன்றைய காலச்சூழல். ஆனால் அன்றைய நம்மளுடைய தியாகிகளை எல்லாம் எண்ணி பார்த்தா, தங்களுடைய இன்னுயிரை நமக்காக அவங்க தியாகம் செஞ்சுருக்காங்க. உயிர் தான் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது. எவ்வளவு விலை கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாதது. அந்த உயிரை நமக்காக தியாகம் செய்த அந்த தியாகிகளுக்காக நாம் ஒரு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி அப்படியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் தான் இன்று உலகம், அதாவது இந்தியர்கள் அப்படின்னு பயணித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இப்போ யாரேனும் எதற்காகவாது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்போது இரட்டை கோபுரம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் தகர்க்கப்பட்டது. அந்த தகர்ப்பில் இறந்த அந்த சகோதர சகோதரிகளை எண்ணி இன்றளவும் அந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவில் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதில் உயிர் நீத்தவர்களை நான் குறைவாக மதிப்பிடவில்லை. அந்த இரட்டை கோபுரம் தகர்த்தல்ல இறந்தவர்களை நான் குறைவாக மதிப்பிடவில்லை. ஆனால் அவர்களுக்கு உயிர் போகிறது, பிரிய போகிறது அப்படிங்கிறது தெரியாது. அன்றளவில் அந்த அந்த சூழ்நிலையில், அந்த சிக்கலில் அவர்கள் இறந்து விடுகிறார்கள், மாண்டு விடுகிறார்கள். அவர்களை எண்ணி இன்றளவும் அமெரிக்கர்கள் அவங்க அந்த செப்டம்பர் 11ஆம் தேதியை மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க. நிறைய பேர் நேரடியாக போய் செலுத்துகிறாங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய தியாகிகள் அப்படிங்கிறவங்களுக்கு தன் உயிர் இப்பொழுது போகிறது, இன்று போகிறது, இந்த போராட்டத்தில் போகும். அவர்களை எதிர்த்து போராடினால் நிச்சயமாக நமக்கு தண்டனை உண்டு. நம்மை செல்லா காசாக்கி விடுவார்கள். நமக்கு ஒரு பைசா ஒரு விஷயம் கூட இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். சொந்த பந்தங்களை அடித்து நொறுக்குவார்கள், அவர்களை கைது செய்வார்கள், அவர்களை தூக்கிலிடுவார்கள்னு எல்லாம் தெரிந்தும் நமக்காக நாளைய சந்ததி சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்த அந்த தியாகிகளுக்கு தான் நாம் இந்த தினத்தில் இந்த 2 நிமிடங்கள் அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கேட்குறோம், சொல்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு இல்லை, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு கடந்து போகிறாங்க அல்லவா. அதை எப்படி, அதுக்கு தான் நான் ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். ஸோ இறந்தவர்கள் மாண்டவர்கள் அப்படின்னு அந்த செப்டம்பர் 11 சிக்கியவர்களுக்கே இன்றளவும் அவர்களை மதித்து அவர்களுடைய உயிரை மதித்து அங்கே மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே நமக்காக இன்னுயிர் இந்த அந்த தியாகிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவதற்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியர்களாக இருக்கக்கூடிய யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நல்லவர்களாக, நல்ல பழக்கமுடையவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக, நல்ல மனிதர்களாக, மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் டைகர் குழுமம் தொடங்கும் போதே அதுதான் நம்மளுடைய ஆசை. ஸோ நாம் இந்த நாளை இன்றைக்கி நினைவூட்டி இருக்கிறோம். ஸோ இடைவேளை அப்படிங்கிறது இப்போ இடையில் வந்துருச்சு. 21 நிமிடங்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்திருக்கிறோம். இப்போது வாங்க நம்ம எல்லோரும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம்.
தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நினைவில் இருக்கணும். காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நீங்கள் வந்து உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 2.5 லிட்டர் தண்ணீர் பருகி இருக்கணும். அதிகபட்சம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கிறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 லிட்டர் பருகலாம். அதற்கு மேலாக அப்படிங்கிறது உங்களுடைய எடைக்கு தகுந்து அதை நீங்கள் உங்களுடைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள் அல்லது உங்களுடைய கோஆர்டினேட்டர்கள் இவங்களிடம் நீங்கள் விசாரித்து உங்களுடைய எடைக்கு எவ்வளவு தண்ணீர் பருகணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு நித்தம் அதை குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணீர் பருகி பழகணும். இந்த பழக்கத்தை நீர் பருகுதலில் நான் நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் நீர் பருகி இருப்பீங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போகிறீங்க, கமெண்ட் பதிவிட போகிறீங்க. இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக என்ன பதிவிட போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டைகர் கிளப்பில் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிப்போம். ஸோ அந்த டைகர் கிளப்புடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்தீர்களா? இது முதல் கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பிவிட்டீர்களா? இது முதல் கேள்விக்கு நீங்கள் விடையளித்து, இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது தியாகிகள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லவும் எந்த தியாகி நினைவுக்கு வருகிறார்? அதாவது நிறைய தியாகிகள் நமக்கு வருவாங்க, நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. அதில் முதலாவதாக உங்களுக்கு நினைவுக்கு வந்த தியாகி யார்? இல்லை என்னால் ஒரு நபரை என்னால் சொல்ல முடியல, 2, 3, 4லாம் நினைவுக்கு வருது அப்படின்னா அதை உங்களுடைய வரிசைப்படி நீங்கள் வரிசைப்படுத்துங்கள். 1, 2, 3, 4. இல்லை நான் 4 பேரோட நிறுத்தினா நல்லா இருக்காது, நான் நிறைய பேரை சொல்லணும். இல்லை அது நான் புரிந்து கொள்வேன். என்னுடைய கேள்வி அப்படின்னா, தியாகி அப்படின்னு சொல்லுவோமே, உங்களுக்கு நினைவுக்கு வந்த முதல் தியாகி யார்? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம், உங்களுக்கு யார் நினைவுக்கு வந்தார்னு. நான் அதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு செஷனே எடுக்கணும். நிச்சயமாக அதையும் பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்தில் நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஸோ உங்களுக்கு நினைவுக்கு வந்த முதல் தியாகி யார்? 2, 3, 4, 5ன்னு பட்டியல் நீளுது அப்படின்னா 5 வரை நீங்கள் தட்டச்சு பண்ணலாம். ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு, மூன்றாவது கேள்வியாக நினைவூட்டலுக்காக 11 மணிக்கு அலாரம் வச்சு நீங்கள் தியாகிகள் தினத்துக்கு மௌன அஞ்சலி செலுத்துவீங்களா? இதையும் நீங்கள் கேள்வியாக வச்சு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய அடுத்த சுற்று, அதாவது 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக இந்த தியாகிகள் தினம் அப்படிங்கிறத நாம் வந்து இன்றைக்கி அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் நமக்கு சொன்னாங்க. இந்த தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நபர்களுக்கு நிறைய நேரங்களில் குழப்பங்களும் இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் சும்மா தியாகிகள் தினம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய இன்னுயிரை நீத்த நாள். ஸோ இதை வந்து தியாகிகள் தினமாக கடைபிடிக்கிறோம். இன்றைய நாளில் தான் அந்த 11 மணிக்கு நம்ம 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தணுங்கிறத சொல்லுவோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதியே பீகாரில் வந்து தியாகிகள் தினமாக அனுஷ்டிக்கிறாங்க. மார்ச் 23ஆம் தேதியை, அதாவது பகத்சிங் இவங்களுடைய நினைவாக, சிவராம் ராஜ்குரு அவங்களுடைய நினைவாக, இப்படி அந்த தினத்தை வந்து தியாகிகள் தினமாக அங்கீகரித்து அதை கடைபிடிக்கிறாங்க. மே 19ஆம் தேதியை வங்காள மொழியில், அதாவது அந்த வங்காள மொழி இயக்கத்தின் போது கொல்லப்பட்ட அந்த 11 பேருடைய மரணத்தை அங்கீகரிக்கிற வகையில் அந்த தினத்தை வந்து அங்கே வந்து தியாகிகள் தினமாக அனுஷ்டிக்கிறாங்க. அதே போல் 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் இதை காவல்துறையுடைய தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 17 நவம்பரை, அதாவது ஒடிசாவில் 17 நவம்பரை வந்து
தியாகிகள் நினைவு தினமாக செய்கிறாங்க. 19 நவம்பரை மராட்டியத்தில், அதாவது நம்ம மகாராஷ்டிரா அந்த ஏரியாக்களில் தியாகிகள் தினமாக அனுஷ்டிக்கிறாங்க. அதே போல் 24 நவம்பர் இங்கே அவுரங்கசீப்பால், அதாவது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் தூக்கிலிடப்பட்ட 9வது சீக்கிய குரு தேக் பகதூர் அவங்களுடைய நினைவு தினத்தை தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறாங்க. ஸோ இது போல் இப்போது கடந்த 25ஆம் தேதியை நம்மளுடைய மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னு தமிழகத்தில் நம்ம அனுசரித்தோம். இப்படி தியாகிகள் தினம் அப்படிங்கிறது நிறைய, ஏன்னா தியாகிகள் அவ்வளோ இருக்காங்க இந்தியாவில், 1-2 பேர்லாம் இல்லை, லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லா நாளிலும் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்களை நம்ம நினைவு கூறுவது போல் நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்வது, நமக்காக இன்னுயிர் இந்த அந்த தியாகிகளை நாம் நினைவு கூறுவது, அவர்களுக்காக நம்ம வீர வணக்கம் செலுத்துவது, அவர்களை எண்ணி நம்ம மனதளவில் அவர்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துவது அப்படிங்கிறத நித்தம் செய்து பழக வேண்டும். ஏன்னா நன்றி அப்படிங்கிறது, ஒரு உதவி செய்தாலே நம்ம நன்றி அப்படிங்கிறத மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்காக இன்னுயிர் இந்த அந்த தியாகிகளை இன்றைக்கி போற்றும் விதமாக இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே 11 மணிக்கு அலாரம் வைங்க. ஸோ அலாரம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நீங்கள் தியாகிகள் தினத்தை அனுசரிச்சிங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிங்க. முடிந்த மட்டும் நீங்கள் ஸ்டேட்டஸ்லேயும் இன்றைக்கி நீங்களாகவே எழுதி இன்றைய தியாகிகள் தினத்துக்கு 11 மணிக்கு எல்லாருமே மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு நீங்களாகவே, ஏன்னா நான் உங்களுக்கு தட்டச்சு பண்ணி அனுப்பி நீங்கள் அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறதோட உங்களுடைய உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் வையுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி இந்த அற்புதமான நினைவு தினத்தை, அதாவது தியாகிகள் தினத்தை அனுசரிக்கிறதுக்கு நமக்கு நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்துள்ள ஒரு கதையை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கருத்துள்ள கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும், அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். குழந்தைங்க கிட்ட இந்த கதை அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் சொல்லுங்க. ஒரு குட்டி பையன் அந்த ஊருக்குள்ள ஓட்டப்பந்தயத்தில் அவனை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க அவன் தான் ஓடுவான். சொல்லி திரும்புறதுக்குள்ள ஓடி போய் முடிச்சிடுவான். 10 தடவை ஓட சொன்னாலும் 10 தடவையும் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் விட அவன் தான் ஹீஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். சரி, ஊரில் இருக்கிறவங்களாம் நினச்சாங்க பக்கத்து ஊர்க்காரங்களை கூப்பிடியா. பக்கத்து ஊர்க்காரங்களும் வந்தாங்க, அடுத்த ஊர்க்காரங்க வந்தாங்க, எய்த்த ஊர்க்காரங்க எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் இந்த 10 வயசு குழந்தை ஓடுற ஓட்டத்தை ஒருத்தராலையும் மிஞ்ச முடியாது. ஊரே கூடி கை தட்டிச்சு அம்மா அப்பா தோளில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க, கொண்டாடினாங்க, ரொம்ப கொண்டாடினாங்க. ஆனால் அவனுக்கு வகுப்பில் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் முன் வரிசையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரே தவிர அவர் முகத்தில் புன்சிரிப்பு இல்லை, கைகள் தட்டமும் இல்லை. அவனுக்கு அந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர் என்னை பார்த்து கைத்தட்டலையே அப்படிங்கிற வருத்தம் தாங்காமல் அந்த குழந்தை அவர்கிட்ட நான் என்ன பண்ணினா கைத்தட்டுவீங்க, எல்லாரையும் விட நான் தானே வேகமாக ஓடுறேன் அப்படிங்கும்போது அவர் சொன்னாராம், உனக்குன்னு நான் வேறொரு ரேஸ் வச்சுருக்கேன், அதுலேயும் நீ ஃபஸ்ட்டாக வந்துட்டேன்னு வையேன், கண்டிப்பாக உனக்காக நான் கைத்தட்டுறேன்டா, சொல்லுங்க யாரை எதிர்த்து ஓடணும்னு சொல்லுங்க அப்படிங்கும்பொழுது மிக வயதான கைகால் தளர்ந்து போன ஒரு நபர், கால் எடுத்து முன்னால் வைக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஊரில் உள்ள பெரிய ஒரு நபரை கூட்டிகிட்டு பக்கத்தில் நிறுத்திட்டு கூடவே கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணியும் கூட்டிகிட்டு நிறுத்தி இந்த 2 பேர் கையையும் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து இவங்களோட தான் நீ ரேஸ் ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னது இது வினோதமாக இருக்குது அப்படின்னு நினச்சான். 1 2 3 சொல்லியாச்சு. அவங்க 2 பேர் கையும் உதறிட்டு குழந்தை மறுபடியும் முன்னால் நின்றுட்டான். ஊரே கூடி இது நாள் வரைக்கும் கைத்தட்டின ஊர்
ஆஹா ஒன்ன மாதிரி உண்டான்னு கொண்டாடின ஊர், இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஒலிம்பிக் வரைக்கும் போயிடுவான் போல இருக்கு அப்படின்னு பாராட்டின அந்த ஊர் இப்போ யாருமே கைத்தட்டல, யார் முகத்துலையுமே புன்னகையே இல்லை. திரும்பி ஆசிரியர்கிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணினீங்க? இது நேரம் வரைக்கும் கைத்தட்டினவங்கெல்லாம் கை தட்டுறதை நிறுத்திட்டாங்க, என்ன நீங்கள் பண்ணீங்க? எனக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ ஆசிரியர் சொன்னது, இந்த ரேஸ் வேறு விதமானது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க 2 பேரையும் நீ உன் கூட கூட்டிகிட்டு போகணும், இவங்க வேகத்துக்கு நீ நடக்கணும். இந்த ரேஸ் முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம். வேகமாக ஓடுறது, முயலாக இருந்து பின்தங்கி ஆமை முன்னால் வருது, 1000 கதைகள் நம்ம சொல்லிட்டோம். குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கதை இது. இந்த குழந்தை மிக மெதுவாக வயது போன இந்த பெரியவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, பார்வை இல்லாத ஒரு பாட்டியும் கையில் பிடிச்சிக்கிட்டு, ஒரு கால் எடுத்து இவன் முன்னால் வைக்கிறான், அவங்க இன்னும் காலை எடுக்கவே இல்லை. திருப்பி காலை கொண்டு வந்து பின்னால் வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி மிக மெதுவாக மிக மிக மெதுவாக 5 வினாடிகளுக்குள்ளே ஓடி கடந்த தூரத்துக்கு 50 நிமிஷம் ஆகுது அவனுக்கு போக. 50 நிமிஷம் ஆகி மெதுவாக வந்து வெற்றி கோட்டை இப்போ அவன் தொட்ட போது ஊரே கூடி கைத்தட்டுச்சு. இப்போ உங்கள் குழந்தைக்கு சொல்ல வேண்டியது, நீ ஓடுறதுக்காக அல்ல இந்த கல்வி, நீ வாழ்க்கையில் தன்னந்தனியாக வெற்றி பெறுவதற்காக இல்லை இந்த கல்வி. நீ ஓடும் பொழுது ஓட முடியாத நபராக இருக்கலாம், முன்னளவு வாய்ப்பு கிடைக்காத நபராக இருக்கலாம். எந்த தாய் தகப்பன் வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம். சிங்கப்பூர் போயிருந்த போது ஒரு பெற்றோர் எழுந்துச்சு எங்கிட்ட கேட்டாங்க, இப்படியெல்லாம் சொன்னால் இந்த குழந்தை காம்படிட்டிவ் வேர்ல்டில் எப்படிங்க வரும் அப்படின்னு. நான் சொன்னேன், கற்பனையான ஒரு பயத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஊரில் வேப்ப மரம் வளர்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்கான் ஆண்டவன், அசோக மரம் வளர்கிறதுக்கும் இடம் இருக்குது, சீதாப்பழம் வளர்கிறதுக்கும் இடம் இருக்குது, மாமரத்துக்கும் இருக்குது, காளான் வளர்கிறதுக்கும் இருக்குது, புல் வளர்கிறதுக்கும் இருக்குது, நெருஞ்சி முள் வளர்கிறதுக்கும் இருக்குது. அது வளர்கிறதுக்கான இடத்தை இயற்கை கொடுத்த மாதிரி உங்கள் குழந்தையும் என் குழந்தையும் மனிதனாக வளர்கிறதுக்கு போதுமான இடம் உலகத்தில் இருக்குது. தயவு செஞ்சு குழந்தை மனிதனாக வளரக்கூடிய குழந்தைய மருத்துவனாக மாற்றுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். மருத்துவராக மாறினதுக்கப்புறம் அவரை மனிதனாக மாற்றுறது அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா முடியாமல் போயிடும். முதல்ல மனிதனாக குழந்தை வளரட்டும். மனிதனாக இருக்கிற குழந்தை மருத்துவனாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை ஆசிரியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை வங்கியில் ஊழியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அஸ்திவாரத்தில் வேரில் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தைன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு குழந்தைகிட்ட சொல்லுங்க, தன்னந்தனியாக நீ ஓடி போய் வெற்றி கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அல்லப்பா உனக்கு முன்னால் போன மூத்த தலைமுறை பாடுபட்டு இலவசமாக கல்வியை கொண்டு வந்து கொடுத்தது. உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சௌபாகியத்தை 10 பேர்கிட்ட பகிர்ந்துக்குவ. அப்படி பகிர்ந்ததுனால தான் இந்த குழந்தைங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா. ஆதிசங்கரருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க, விவேகானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க, சின்மயானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க, ஏன் அப்துல் கலாம் வரைக்கும் ஒத்தத்திற்கும் அவங்க நன்றி சொன்ன போது அவங்களெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சில் வந்து போன மகான்களாக காண்பிக்காமல் இவங்க அத்தனை பேரும் தாங்க மேலே போய் நிற்கிறதுக்கு முன்னால் விரலை கொடுத்து இன்னொருத்தரையும் ஏற்றி விட்டாங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், எப்போவாவது நீங்கள் ஹரித்வார் பக்கம் போனீங்க அப்படின்னா கங்கை அடித்து பரண்டு ஓடி வரக்கூடியதாக இருக்கும். காலை வச்சிங்கனாலே சுழண்டு எடுத்துகிட்டு போயிடும் போல் இருக்கும். சங்கிலிகள் போட்டிருக்கோம், நம்ம பிடிச்சிட்டா கூட கால் வழிக்கு போயிடுவோமோ அப்படின்னு தோணும். அதுக்கு வேகவாகினினே பேர். அப்படி அடிச்சுட்டு வரக்கூடியது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு சீக்கியராக இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் ஒரு வேறு நாட்டை சேர்ந்தவராக, வேறு மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், வேறு மொழி பேசுகிறோம். இது நம்ம யாரையும் வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது. ஆனாலும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பையா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம், பெஹன் அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம், மா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம். இந்த வார்த்தையோட பொருள் எதிரில் நிற்கக்கூடிய உங்களுடைய முகபாவத்தை பார்த்தா நமக்கு தெரியும். கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா கங்கையில் முழுகி ஒன்றா தலையெடுப்போம். என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா முழுகி போயிடாமல் அடிச்சுட்டு போயிடாமல் காப்பாற்றிக்க முடியும். அதே தான் வாழ்க்கைங்கிற பிரவாகத்தில் வரக்கூடிய இந்த கங்கைக்கும் அதுவே தான். பக்கத்தில் ஒருத்தர் கையை ஒருத்தர் நம்மளால் பிடிச்சிக்க முடியும் அப்படின்னா, 4 பேரை வழிநடத்தி போகிறதுக்காக மட்டும்தான் என் குழந்தைன்னு உங்களால் ஒத்துக்க முடியும்னா ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட வரீங்களா? இன்றைக்கி மிஸ்டர் சேகர் நாங்கள் உள்ளே வரும்போது இது தான் சொன்னார், நைட் எங்கள் வீட்டில் டின்னர், உங்களுக்கு என்ன வேணும், என்னவாக இருந்தாலும் சரின்னு சொன்னேன். அந்த பதிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அவருக்கு தெரியுமோ இல்லை, நான் சொல்கிறேன். இலங்கைக்கு நாங்கள் போய் ஒரு 19-20 நாட்கள் யுத்தம் நடந்த இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை, பங்கர் இருக்கக்கூடிய வீட்டில் தான் தங்கினோம். இந்த ஜன்னலை திறந்து பார்த்தா வெறும் எருக்கும் செடியாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா முள்காடாக இருக்குது. முடிந்தவர்கள் எல்லாம் வெளிநாடு கிளம்பியாச்சு. தங்கினவர்கள் நிலைமை ரொம்ப வேதனையாக இருக்குது. 2009 அமைதி வந்துட்டா கூட இன்னும் அச்சத்தில் வாழக்கூடிய மக்கள். ஒரு 10,000 வார் விக்டிம்ஸையும் 3,000 வார் விடோஸ் அண்ட் ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக மனசு ரொம்ப 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 கலங்கி போன ஒரு சூழல்.
அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆண்டவன் திக்காமல் திணறாமல் திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு நல்ல பேனால தலையில் எழுதியிருக்கான். மிக நல்ல நாட்டில் பிறந்திருக்கோம், மிக அழகான ஒரு நாட்டில் பிறந்திருக்கோம். இந்தியாவுடைய 70 வயதை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ தெரியல. சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த நாடு தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து ஆண்டி நான் உதவட்டுமா அப்படின்னு கேட்க அடுத்த வீடும் பக்கத்து வீடும் இருக்குது. சாப்பிட உங்களுக்கு இலை போட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பதார்த்தம் பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆள் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் 2 நிமிஷம் நிற்கிறீங்களா, தாண்டி போகக்கூடிய பக்கத்து வீட்டு நபராக இருக்கலாம், அடுத்த வீட்டு நபராக இருக்கலாம், மேடம் நிற்கிறீங்க நான் வேணால் ட்ராப் பண்ணிட்டுமா, சார் வருவாரா மேடம் அப்படின்னு கேட்குறது. எப்பவும் வரக்கூடிய ஆட்டோ டிரைவர் வரல அப்படின்னா கூட அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நான் வேணால் ட்ராப் பண்ணிட்டுமா மேடம் அப்படின்னு கேட்கலாம். சார்ஜ் மொபைலில் மேடம் என்னோடதை பயன்படுத்துங்க. பார்த்து 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 பக்கத்தில் நின்று 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 காப்பாற்றக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய பெரு மகிழ்ச்சியை ஒவ்வொரு பெண்ணும் கொண்டாடணும். அந்த மகிழ்ச்சியை அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி பெண் குழந்தைங்களை பார்க்கணும்னு அம்மா சொல்லி கொடுக்கணும், எப்படி நடத்தணும்னு அம்மா சொல்லி கொடுக்கணும். அப்பா சொல்லி கொடுக்காமையே அம்மாவை நடத்துகிற விதத்தை பார்த்து மகன் புரிஞ்சுக்கணும், ஓஹோ பெண்களை இப்படி தான் நடத்தணுமா அப்படின்னு. இதை விட அழகான ஒரு நாடு கிடையாது. குழந்தைங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ண சொல்லி கொடுங்க. காலையில் பொழுது நல்லபடியாக விடிஞ்சிருக்கு, ஆண்டவா நன்றி. இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கேன், ஆண்டவா ரொம்ப பெரிய நன்றி. அம்மா சமைச்சிருக்காங்க, ஆண்டவா பெரிய நன்றி. உடம்பு சரியில்லாட்டா கூட மாவு இல்லாட்டா கூட அவசர அவசரமாக ஏதோ உப்புமான்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, உப்புமாவா அப்படின்னு சொல்லி பழகாமல் ஆஹா உப்புமா பண்ணியிருக்கீங்களாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அப்பா தொடங்கி அத்தையும் சொல்லி மாமியாரும் சொன்னால் குழந்தை எனக்கு உப்புமா கொடுங்கம்மா அப்படி இதை கோவில் பிரசாதம் மாதிரி வாங்கிக்கும். எல்லாத்துக்கும் நன்றி. செருப்பா இருக்கா, ரொம்ப நன்றி. பிஞ்சு போனாலும் போய் தைக்க வேண்டிய தேவையில்லாமல் இன்னொரு ஜோடி செருப்பு இருக்கா, மிகப்பெரிய நன்றி. ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்குமா, மிகப்பெரிய நன்றி. பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கா, பெரிய நன்றி. வகுப்பு இருக்கா, அதை விட பெரிய நன்றி. சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்காரா, மிகப்பெரிய நன்றி. இன்று அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தில் 10% எனக்கு புரிஞ்சுதா, மிகப்பெரிய நன்றி. வீட்டுக்கு வந்தால் எடுத்துறதுக்கு ஒரு பாடம் இருக்கா, ரொம்ப நன்றி. ஊட்டுறதுக்கு ஒரு அம்மாவோ இந்தாடா சாப்பிடுன்னு சொல்ல ஒரு பாட்டியோ இருக்காங்களா, பெரிய நன்றி. பவர் சப்ளை போனாலும் ராத்திரி கொசு கடிக்குமேனாலும் பக்கத்தில் உட்காந்து வீசி விடுறதுக்கு அன்பாக ஒரு பாட்டி இருக்காளா, ரொம்ப பெரிய நன்றி. குழந்தைங்களுக்கு நன்றி சொல்ல பழக்கி கொடுங்க. எந்த சமுதாயத்துக்கு மனதில் நன்றி உணர்வு இல்லையோ அந்த சமுதாயத்துக்கு எதிர்காலத்தை எட்டி பார்க்கக்கூடிய உரிமை கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் நன்றி சொல்கிறோம், நமக்கு முன்னால் போன எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம், உயிர் தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம், நமக்காக பாடுபடக்கூடிய எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த குழந்தைங்க ஒவ்வொரு தடவையும் முடிக்கும்போது ரொம்ப அழகாக முடித்தாங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. எத்தனை பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக்க நன்றி நிறைய சொல்லி பாருங்கள். யாராவது என்ன சொல்லணும், ரொம்ப நன்றிங்க, மிக்க நன்றி. முகத்தில் ஒரு புன்சிரிப்போட தலையசைவோடு சொல்லி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் ஊருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். நன்றி அம்மா. சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து அம்மா அனுப்பி வைத்த அந்த கதையை சொன்ன குரல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல் தான். டைகர் குடும்பத்துலேயும் பல முறை அவங்களுடைய குரலில் நம்ம பல கதைகளை கேட்டிருக்கோம், தன்னம்பிக்கை பேச்சுக்களை கேட்டிருக்கோம். அம்மா ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்களுடைய கதையை தான் நம்ம கேட்டோம். இந்த கதை நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா நம்ம உலகத்தில் நம்மளுடைய குழந்தைக்கு எதை கற்றுத்தருகிறோம் அப்படின்னா எல்லாருமே வெற்றியை ருசிப்பதற்கு அப்படின்னு கற்றுத்தருகிறோம். ஆனால் அந்த வெற்றி எது என்பதை குழந்தைக்கு நம்ம கற்றுத்தர மறந்து விடுகிறோம். 4 பேரை தாண்டி 4 பேரை ஜெயிச்சு 4 பேரை ஏறி மிதித்து கூட ஜெயிச்சிடு அப்படின்னு இன்றைக்கி உலகம் கற்றுக் கொடுக்குது. அது அல்ல, 4 பேரோடு இணைந்து 4 பேரை மகிழ்வித்து நீ மகிழ் அப்படிங்கிறது தான் உண்மையான வெற்றி. அப்படிங்கிறத இன்றைய உலகத்தில் இன்றைய சந்ததிக்கு யாருமே கற்றுத்தரலை. இன்றைக்கி சுயநல பூமியாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். அப்படின்னா கற்றுத்தருபவர்களும் சொல்லிக் கொடுப்பவர்களும் தவறாக போதிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கதையில் ஏற்கனவே நான் ஒரு கதை சொல்லி அந்த கதையில் நீங்கள் நீங்கள் பார்த்த கோணத்தை எனக்கு அனுப்புங்கன்னு ஒரு 5-6 சகோதரிகள் மட்டும்தான் அனுப்பியிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த கதைக்கும் உங்களுடைய பார்வையில்
இந்த கதையிலிருந்து தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறத தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்புங்க. எழுத முடியல அப்படின்னா நீங்கள் ஆடியோ மெசேஜாகவே நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஆடியோவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி, அம்மா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணனுக்கும் உங்களுடைய நன்றிகளை நீங்கள் இதே வாய்ப்பாக பயன்படுத்தி தட்டச்சு செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆனந்தமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்வோம். உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய நாளில் தங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிட்ட எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.